நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா, மாறன் 2 பேர் வந்து ஜோடியா வந்து பைக்ல ஜம்முன்னு வர்ற மாரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க ரூமுக்குள்ளலாம் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு கண்மணியோட வயிறு பயங்கரமா புகஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே கடையில தான் வந்து நம்ம வீராவும், மாறனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கிட்டு கூடி வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து போறாங்க. அப்போ வந்து "என்னங்க இங்க வாங்க" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. சுத்தி வந்து அங்கனக்குள்ள வேலை பார்க்குற பசங்க, பொண்ணுங்கலாம் இருக்காங்க. சொல்லு வீரா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாறன் வந்து வராங்க. இல்லைங்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போகணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சரி வீரா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவ ரூமுக்குள்ளே பார்த்தா வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, வெளியில் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து டவுட்டிலே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து சாயங்காலம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் சொல்லு வீரா எந்த கோயிலில் போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனையா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ தானடி கடையில் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்த, போகும்போது வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடானா கோயிலுக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கடையில் நான் நடித்தேன், வெளி உலகத்துக்கு தான் நம்ம வந்து புருஷன் பொண்டாட்டி, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம அதெல்லாம் கிடையாது சரியா, ஒழுங்காக வண்டியை வீட்டுக்கு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவொடனே ஜம்முன்னு இறங்கி நிற்காங்க. அதாவது ஜோடியாக வந்து பைக்கில் போய் இறங்கி நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை எல்லாத்தையும் அங்கிட்டு பார்த்துட்டு கண்மணியும் நம்ம ராஜேஷோட அம்மா வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வள்ளியை பார்த்தா வள்ளிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம், ஜோடியாக ஜம்முன்னு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாறனும் வீராவும் போகிறாங்க. போன உடனேயும் இப்போ தான் என் கண்ணே பட்டுன்னு போல இருக்குது, உங்கள் ஜோடி பொருத்தம் அப்படி இருக்குது, உங்கள் 2 பேத்துக்கு சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வள்ளியம்மா, சுற்றி போட்டா போச்சு, இதில் என்ன இருக்குது, எங்கள் 2 பேரும் ஜோடி பொருத்தம் அப்படி பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கண்மணியை டீஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்குண்டி இருக்கும் பாரு, உங்களை பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு கண்மணி வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிங்க வீரா, சரிங்க வள்ளியம்மா, எங்கள் 2 பேர்த்துக்கு டயர்டாக இருக்குது, நானும் என் வீட்டுக்காரும் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சிரிச்சுக்கிட்டே அனுப்புகிறாங்க. ஏங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனோட கையை பிடிச்சி ரூமுக்கெல்லாம் கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறா, இங்கே ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கிட்டு இருந்து வீரா வந்து நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. கீழே வந்து மேட்டு போட்டிருப்பாங்கல்ல காலெல்லாம் மண் துடைக்கிறதுக்கு, அந்த மேட்டு வந்து கொஞ்சம் சுருண்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து தடுக்கி நம்ம வீரா வந்து கீழே விழுக போகிறாங்க. டக்குன்னு வந்து நம்ம மாறன் வந்து தாங்கி பிடிச்சிற மாதிரி காட்டுறாங்க. பிடிச்ச உடனே ஐ வீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்ரவுண்டில் லவ் சாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா அது வந்து என்ன கனவா அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்காங்க. ஐயையோ இதுவும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாரு, பகல் கனவு காண்றதை விட்டு ஆக வேண்டியதை பாரு, வீட்டுக்கு வெளியில் தானே அவனுக்கு பொண்டாட்டியாக நடிப்பேன், ரூமுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா பேசுகிறாங்க. மாறன் வந்து என்னடி இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை ஏற்றுக்குருடி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.